அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்காண்டி ஒன்று பிச்சு காமிக்கிறேன். நல்லா உள்ள பஃபியாக எப்படி ஊதி நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம எந்த விதமான சோடா மாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே சேர்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். மைதா மாவு நம்ம மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கோம். அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு லைட்டாக சால்ட்டு, ஒரே ஒரு வாழைப்பழம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் மைதா மாவை ஒரு இது மாதிரி பவுலில் கொட்டிக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு ரெண்டுலேயுமே செய்யலாம், ரொம்பவே அருமையாக வரும். இப்போ இந்த மாவு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் அதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே சர்க்கரை. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கூடவே ஒரு வாழைப்பழமும் சேர்த்துக்குவோம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் அருமையாக இருக்கும், ஸ்மெல்லு. அதுக்காண்டி தான் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மசிச்சு விட்டு இந்த மாவோட பிசைஞ்சுக்குவோம். வாழைப்பழம் பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷன் தான். ஆனால் வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காண்டி வாழைப்பழம் சேர்த்துக்கும். இது கூட தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சிக்குவோம். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. வாழைப்பழம் சேர்த்துனால நல்லா குளக்குளன்னு சூப்பராக இருக்கு பாருங்கள். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசு தன்மை இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ வந்து நல்லா உப்பி வரும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றிக்குவோம். பிசைஞ்சிருந்தேன். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டியை போட்டுக்கிட்டோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊறுறோமோ அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வரும் அப்போ. அதனால் இது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள், அது கூடவே துருவி வச்சிருக்க தேங்காய், அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்துடக்கூடாது. ஆனால் ரவை வந்து ஊறி இன்னும் வரும்போது கெட்டியாயிரும். அதனால் பார்த்துக்கோங்க அப்போ ஊற்றி எடுக்கிற அளவுக்கு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆயிருக்கு. இப்போ கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, இப்போ மாவு நல்லா உப்பி நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சானு லைட்டாக தெரிச்சு பார்ப்போம். மாவு விட்டு பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சு அப்படியே மேலே வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தீ வந்து எரியக்கூடாது. நம்ம அப்போ ஊற்றி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஊற்றிக்குவோம். நமக்கு எந்த அளவுக்கு கடாய் கொள்ளுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. சின்ன கடாயினால இப்போ 3 தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து அதுவாகவே மேலே எலும்பி வந்துடும். பாருங்க, இப்போ வந்துருச்சு உப்பி. இது லைட்டாக இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சுன்னா லைட்டாக கீழே இருக்கிறதை எடுத்து விட்டுங்க. கொஞ்சம் நம்ம இனிப்பு கூட போட்டோம்னா லைட்டாக உட்கார ஆரம்பிக்கும். பாருங்க, நல்லா உப்பி வந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். இதை விட நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் செஞ்சு போட்டிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் மேலே வந்து ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி
நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கணும். நல்லா செவந்து வரும். நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. நம்ம அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, அப்பம் நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எந்த சோடா மாவும் மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் அப்போ ஊற்றும் போது லைட்டாக கிண்டி விட்டு ஊற்றணும். ஏன்னா ரவை போய் அடியில் அப்படியே செட் ஆயிரும். அதுதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்காண்டி ஒன்று பிச்சு காமிக்கிறேன். நல்லா உள்ள பஃபியா எப்படி ஊதி நல்லா இருக்கு பாருங்க. இதுல நம்ம எந்த விதமான சோடா மாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே சேர்க்கல. அதே மாதிரி நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா டீ கடைக்கு போகும்போது கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்பா வாங்கிடுங்க அப்பா வாங்கிடுங்க. செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சுவையாவே எம்ஜியாவா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோ அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மித்ருது குக்கிங் சேனல் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாய்ஸ் வெல்லும்.